பிராங்க்லின் பண்ண ஒரு சின்ன தப்பு தான் பிராங்க்லினோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரியல. பிராங்க்லின் பண்ணாத ஒரு குற்றத்துக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு தான் போலீஸ்க்கே சில விஷயங்கள் தெரிய வருது. பிராங்க்லின் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க்லினை ஜெயிலில் அடைச்சு அவனோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. பிராங்க்லின்ட்ட இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்படியே பிராங்க்லின் ஜெயிலில் கொஞ்ச வருஷம் இருந்துட்டு அவன் மறுபடியும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். பிராங்க்லின் கிட்ட இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஆ, ரொம்ப பசிக்குது. நான் என்ன பண்ணுறது? எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? பயங்கரமாக பசிக்குது. யாராச்சும் சாப்பாடு இருந்தால் கொடுங்க. அடடா, பசியில் தலைவலி வருதே. நான் என்ன பண்ணுறது? அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்டயாச்சும் நம்ம சாப்பாடு கேட்போமா? சரி வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஐயா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. என்னதான் சாப்பிட்றது கொடுக்கணும்? என்கிட்டயும் ஒண்ணுமே இல்லை, நீ என்கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு பிச்சைக்காரன் போய் பிச்சை வாங்குறான் பாரு, தக்கூரி போட எட்ட. அடா பாவி, நான் அப்படி என்னடா கேட்டேன்? இப்படி கிழிக்கினி கிழிச்சிட்டு போறிய? பசிக்குது, சாப்பாடு தாண்டா உன்ட்ட நான் கேட்டேன். என்னடா இது இப்ப பார்த்து நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அடடா, அந்த 2 பேர் அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்களே. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க? போய் பார்ப்போம். என்ன பண்றானுங்க இவனுங்க? ஆஹா, இவனுக்கு பைத்தியக்காரனுங்க இப்பதான் குளிக்கிறானுங்களா? என்னடா டே, குளிக்கிறதே இப்படி கேவலமா குளிச்சுட்டு இருக்கீங்க? அடடா, இந்த மாதிரி இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. ஆஹா, ரொம்ப பசிக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம சாப்பாடு கேட்கலாமா வேணாமா? கேட்டா அவனை மாதிரி திட்டுவாரோ? இருந்தாலும் கேட்டுதான் பார்ப்போமே. ஐயா, சாப்பிட்டு 2 நாளாச்சு ஐயா, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. ஒண்ணுமே இல்லையா? சரியா போச்சு, பரவாயில்ல. அவனை மாரி திட்டாம டீசெண்டா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ஒன்று இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். அந்த எவனாச்சும் சாப்பாடு தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ வேறு எரிய விட்டு வர வச்சிருக்கானு. மேபி ஏதாச்சும் சமைக்கிறது கூட பண்ணியிருக்கலாம். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறுமனே தான் எரிஞ்சிட்டு இருக்கா. வெறுமனே ஏன்டா அந்த இடத்துல எரிய வச்சுட்டு இருக்கீங்க? யாரா நீங்கள்? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே. ஐயோ, நமக்குன்னு பார்த்து இன்னைக்கு பயங்கரமாக பசி எடுக்குதே. சாப்பிட்டு 2 நாள் வேறு ஆச்சு. நான் என்ன பண்ணுறது? ஃப்ராங்க்லின், உனக்கு இப்படி ஒரு நிலைமையாடா ஃப்ராங்க்லின்? ஆஹா, இப்படி ஒரு நிலைமை இருக்கு. என்ன பண்ணுறது? இந்த இடத்துல இருந்தால் நம்ம இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஓடிடுவோம். இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இவன்ட்ட எதா இருக்கா கேட்டு பார்ப்போம். சில்லற போங்கடா, சில்லற போங்கடா. ஆட்டாடா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்த விட்டு நம்ம ஓடியே ஆகணும். வேறு எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம். எங்கே போகிறதுன்னே தெரியலையே. மக்கள் நடமாட்டம் இருக்க இடத்துக்கு போவோம். இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்கள்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்ம வேறு எங்கேயாச்சும் போவோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ எங்கடா போகிறது? ரோடுக்கு இது வரைக்கும் இந்த உள்ள இடத்துக்குலாம் நான் வந்ததே கிடையாது. ஐயோ, அடா பாவிங்களா, இப்போதான்டா வந்து அதுக்குள்ளே என்னை இடித்து காலி பண்ணிட்டு போகிறீங்களாடா? நிறுத்தாமல் கூட போகிறான் பார்த்தீங்களா அவன்? அடா பாவி, மனசாட்சி இல்லாதவனுங்களா? ஒரு மொத்தனை வண்டியில் இடிச்சிட்டு நிறுத்தாமல் கூட போவீங்களா? சரி, நம்ம இந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணுவோம். எங்கே போகிறதுன்னே தெரியலையே. நம்மளை இப்படி ஓட வச்சுட்டானுங்களே. நம்ம எப்படி வாழ்ந்த ஆள்றா நான் இப்படி கிடக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் இருக்குது. இந்த இடத்துல போய் நம்ம எங்கேயாச்சும் வேலை கட்டு பார்ப்போம். அதுதான் சரி. போய் பார்ப்போம். அந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களா? பரவாயில்லையே, 2 பேர் இருக்காங்களே. ஸோ இவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வேலை கட்டு பார்ப்போம். நம்மளுக்கு தான் ஆட்டோமொபைலை பற்றி நல்லாவே தெரியுமே. ஹலோ சார், ஹலோ. இந்த இடத்துல ஏதோ ஜாப் இருந்தால் சொல்ல முடியுமா? எனக்கு ஆட்டோமொபைலை பற்றி நல்லாவே தெரியும். டேய், வெளியே போட எட்ட பிச்சைக்கார பையில. எங்கே வந்து இன்னும் கேட்டுட்ருக்க? டேய், அப்படி என்னடா கேட்டுட்டேன்? என்ன ஏன்டா துரத்துறீங்க? டேய், நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரி, வேணாம், அமைதியாக போயிடுவோம். நம்மக்கிட்ட தான் இப்போ ஒன்றுமே இல்லையே. எதுக்கு மறுபடியும் சண்டைலாம் போட்டுக்கிட்டு? சரி, இப்போ என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தான் ரொம்பவே பசிக்குதே. மண்டை கச்சலாக இருக்குது. என்ன பண்ணலாம்? கடைசியில் பிச்சை எடுத்து தான் பொழப்ப ஓட்டணுன்ட்டு இருக்குது போலையே. சரி, அங்கே யாரோ இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பிச்சையாச்சும் கேட்போம். ஐயா சாமி, யாராச்சும் காசு இருந்தால் காசு போடுங்க ஐயா. ரொம்பவே பசிக்குது. சாப்பிட்டு வேறு 2 நாள் ஆச்சுங்க ஐயா. ஐயா, யாராச்சும் காசு இருந்தால் போடுங்க ஐயா. ஐயா, என்னடா எவனுமே போட மாட்டேங்கிறீங்க? என்னடா பண்ணுறது? இவன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ஐயா, இவ்வளோ நேரம் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேனே, சிகரெட் பிடிக்கிற ஐயா, காசு இருந்தால் கொடுங்க. எட்ட போடா. என்னடா துரத்துறீங்க? டேய், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் இருக்குதுடா, கவலைப்படாதீங்கடா. அட கடவுளே, என்னடா இது? நெல்ல வழியில் போனால் எல்லாருமே நம்மளை அடித்து துரத்துறானுங்க. என்ன பண்ணுறது? சரி வாங்க, எப்படி எங்கேயோ போய் தான் பார்க்கலாமே. இந்த இடத்துல ஒரு பைக்கு ஒன்று இருக்குது. அடடா, இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக்கை திருடி தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். மறுபடியும் பைக்கை திருடி தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா? சரி, அப்படி தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதையே பண்ணுவோம். சரி வாங்க, இந்த இடத்த விட்டு போய் பார்க்கலாம். எங்கே போகிறதுனே தெரியலையே. சரி, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைக்குதான்ட்டு போய் வேலையை தேடி பார்ப்போம். வாங்க போவோம் வண்டியில்.
எங்கே போகிறதுன்னு தான் தெரியலையே. போகிற போக்கில் இவன் மேலே வண்டி இடிச்சிட்டு போயிடலாமா? சரி வேணா விடுங்க, பொழைச்சி போகிறான். இந்த இடத்துல ஒரு பார்க் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அதுவும் சரிதான். சரி இருங்க, வண்டியை ஒத்திக்கு ஓரம் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எங்கடா போகிறானுங்க? டே வண்டியை தான்டா ஓரம் விட போகிறான், அதுக்காண்டா இப்படி பயந்து ஓடுறீங்க? என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குறானுங்க? நம்மளை பார்த்தா பயந்து ஓடுறானுங்களோ? பரவாயில்ல, இருந்துட்டு போகிறோம். அடடா, நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தன் இங்கே இருக்கிறானே, என்ன பண்ணுறது? இவன் நம்மளோட டேலண்டான ஆளாக இருப்பானோ? ஸ்பானிஷ்லலாம் பேசுகிறான். ஓ காட், என்னடா பண்ணுறது இப்போ? இவனை இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் நம்ம துரத்தி ஆகணுமே, என்ன பண்ணுறது? ரொம்ப திறமசாலியாக இருப்பான் போலியே. காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவலில் இருக்கான். இவனை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு நான் துரத்துனாதான் நம்மளால இந்த இடத்துல தொழில் நடத்த முடியும். என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? சரி இருங்க, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய்ட்டு ஏதாச்சும் உதவி இருந்தால் கேட்டு பார்ப்போம். ஹலோ, மேடம், என் பேர் ஃப்ராங்க்லின். நான் இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்ல வேலையில் தான் இருந்தேன். இப்போ என்கிட்ட வேலை எதுவும் இல்லை, ரொம்பவே ஏழ்மையான நிலைமைக்கு போயிட்டேன். உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாச்சும் இருந்தால் கொடுக்க முடியுமா? ஐயோ, உங்களோட நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இந்த ஒரு $100 வச்சுக்கோ, இதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி மேடம். $100? அப்பா, இவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு $100 கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். ஹலோ மேடம். எட்டப்போடா. என்ன கைஸ் இது? ஒன்றுமே கேட்கல, எட்டப்போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சே, ஃப்ராங்க்லின், உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? சரி, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கானே, இவனை எப்படி இந்த இடத்த விட்டு துரத்துன்னு நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? இவன் நம்மளை விட டேலண்ட்டாக இருக்கிறானுங்க. ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, இருங்க அவன்கிட்ட போயிட்டு வம்பளுக்கலாம். இங்கே மொத்தம் 2 பேர் தானே இருக்காங்க. சரி இருங்க பார்ப்போம். நேராக போய் அவனை ஒரு இடி இடிச்சிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி ஓட ட்ரை பண்ணுமா? சரி, அது பண்ணி பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இருறா வரேன். இன்னைக்கு ஏதாச்சும் இன்னைக்கு பண்ணாமல் விட மாட்டேன்டா. ஒரு வேளை அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ? சரி இருங்க பார்ப்போம். விட மாட்டேன் அவனை. அப்படியே இருங்க, அப்படியே கேஷுவலாக போயிட்டு அவனை ஒரு இடி இடிச்சு பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த வாங்கடா. துரத்திட்டு வரானா? இல்லை, துரத்திட்டு வரல. எதுவுமே சொல்லவே இல்லை, பார்த்து போடான்னு கூட சொல்ல. அதனால வேணும்னு இன்னொரு வாட்டி ஒரு இடி இடிப்போம். இந்த வாங்கடா போட்டு சரியான அடி. இந்த வாட்டி அவனுக்கு எப்பயும் திருந்தலையா? மவானே, நான் உன்னை என்ன நிலமோ பண்ணணும்னு பார்க்குறேன், என்னடா கம்முன்னு சைலண்ட்டாக இருக்க? உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன்டா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா உன்னை. டேய், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு நான் சொந்தம். இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்த மவனே, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா பேசுகிற? இந்த வாங்கடா. என்னடா நான் பேசும்போது எதிர்த்து பேசுகிறேன்? ஐயோ, என்னை விட்டுடுங்க, நான் இந்த இடத்த விட்டு ஓடிடுறேன். ஐயோ, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான். இதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு சொந்தம். இதுக்கப்புறம் நம்மளோட திறமையெல்லாம் காட்டி நம்ம இந்த இடத்துல நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரு, நல்லா ஆடுங்க, நல்லா இருக்கு. சூப்பர், நம்ம டான்ஸ் இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு போலயே. வேற லெவல், நம்ம அப்போ பணக்காரனா ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பர், தங்கமா பண்றீங்க. வேற ஏதாவது பாட்டு பாடுங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. தங்கமா பண்றீங்க. வேற ஏதாச்சும் புது பாட்டு பாடுங்க. சூப்பர், எல்லாருக்குமே நான் பாடின பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு போலயே. நம்மளுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி. சரி, நம்ம நைஸாக இந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடலாம். நம்ம ஒரு துணி கடைக்கு போய்ட்டு நம்ம சட்டை வாங்கிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலான்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ நம்ம துணி கடைக்கிட்ட போக வேண்டியது. துணிக்கடை பக்கத்தில் எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். துணிக்கடை அந்தாண்ட பக்கம் இருக்கா? நான் இந்த பக்கம் வேறு நிறுத்திட்டேன். சரி, எப்படி பொறுத்து நடந்தே போயிடலாமா? வேணாம், வண்டி எட்டுமே அந்தாண்ட சைடு நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கடைக்குள்ளேயே போவோம். ஏன்னா வண்டியை வேறு எவனோ தூக்கிட்டு வர போயிடுவான். யானே வந்து எவனோட வண்டியை தூக்கிட்டு வந்தேன், என் வண்டியை எவனோ தூக்கிட்டு போயிட்டு போகிறோம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. ஸோ இப்போ வேறு எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா அப்படியே தேடிக்கிட்டே போவோம். என்னடா இது, இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்குதே, என்ன இடம் இது? இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சரி, வண்டி இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம். என்ன இடம் இது, இவ்வளோ கூட்டமாக இருக்குது? தி வேர்ல்டு ஃபேமஸ் லாஸ் சாண்டோ டெக்ஸ்டைல் சிட்டி. ஓஹோ, டெக்ஸ்டைல் சிட்டியா அது? ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு எதிர்த்தாப்புலே ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் போய் வேலை எதாவது இருக்கா கேட்டு பார்ப்போம்.
கடையில் யாருமே இல்லை, ஓனர் மட்டும் தான் இருக்காரு. இவர்கிட்ட போய் கேட்போம். ஹலோ சார், என் பேர் ஃப்ராங்க்லின். எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் தருங்களேன். நான் பைக் நல்லா ஓட்டுவேன். ஸோ டெலிவரி வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாடா தம்பி, எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பார்ட்னர் வேறு தேவைப்படுது. அர்ஜென்ட்டாக ஒரு 3 பேக்கேஜ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ டெலிவரி பண்ணனா பார்த்தீங்கன்னா உனக்கு $50 கமிஷனாக கொடுக்குறேன். $50 கமிஷனா? சூப்பர்ல. கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்கிறது தான் நான் டெலிவரி பண்ணணுமா? ஆமாப்பா, நீங்கள் இருந்தால் டெலிவரி பண்ணணும். கண்டிப்பாக சார் நான் டெலிவரி பண்ணிடுறேன். சூப்பராச்சே. 3 பேக்கேஜ் டெலிவரி பண்ணோம், $50 கமிஷனா? சூப்பரு. அது மட்டும் இல்லாமல் இது கேஷ் ஆன் டெலிவரியா? வேற மாதிரி. டக்குன்னு பேக்கேஜெலாம் எடுத்து நம்ம வண்டி மேலே வச்சுப்போம். அப்பாடா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லா பேக்கேஜும் வச்சாச்சு. 3 பேக்கேஜ். சரி சார், நான் வரேன். ஓகே, நம்ம இப்போ கிளம்பி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து டெலிவரி கொடுக்கணும். ஒரு லேடி தான் கால் பண்ணாங்க. சரி வாங்க, இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த லேடி லொக்கேஷன் வேறு எந்த இடத்துலன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணால் கூட சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க, நம்ம அப்போ அந்த இடத்துக்கே போவோம். வண்டி வேறு 50க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. என்னாச்சு? ஓகே, அந்த லேடியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சூப்பர். ஃபஸ்ட்டு டெலிவரி நம்ம எப்படியோ முடிச்சாச்சு. பக்கா. அந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு வந்திருந்தாங்க. நம்ம செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க ஏரியாவில் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஐயோ, அந்த இடம் ரொம்ப மோசமான இடமாச்சே. ஸோ அந்த இடத்துல போயிட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் நம்ம ஃபுட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சரி இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இவனுங்க ரொம்ப மோசமானவங்களாச்சே. ஃபுட்டு வாங்கிட்டு காசே கொடுக்க மாட்டானுங்க. சரி இருங்க, இருந்தாலும் போயிட்டு கொடுத்துக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்லணும். சரி, வண்டி இந்த ஓரமாகவே நிறுத்திட்டு ஃபோன் பண்ணி வேறு சொல்லுவோம். ஓகே நைஸ். நம்ம செகண்ட் பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். எவனோ ஓடி வரோம். நான் நினச்சேன்டா இந்த இடம் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு நினச்சா. யாரா நீங்கள் விடுங்கடா. நானே டெலிவரி வந்தவன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அப்பாடா, இந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி வந்தாச்சு. என்னடா துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். விட்றா வண்டியை ஃபுல் ஸ்பீடு அழுத்திட்டு போட. ஃப்ராங்க்லினே வண்டியை விடாத. இவனுக்கு நம்ம துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்னொன்று துரத்திக்கிட்டே வரானுங்களே. என்ன பண்ணுறது? ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, அவனுக்கு துரத்திட்டு வந்த அவசரத்தில் வண்டியை போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேனே. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னோடய ஃபுட்டுலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஃபுட்டு வேறு நான் டெலிவரி பண்ணிட்டு அந்த ஓனர்கிட்ட காசை வேறு திருப்பி கொடுக்கணும். ஐயோ, என்ன பண்ணுறது? நாசமாக போச்சு. ஃபுட்டு எல்லாமே கீழே வேறு கொட்டிக்கிச்சு. சேச்சோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? ஒரே ஒரு ஐடியா இருக்குது. கிடைச்ச காசு மட்டும் லாபம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். அதான் சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே கிளம்பிடுவோம். வேறு ஆப்ஷன் கிடையாது. என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஸோ இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வேறு அந்த இடத்துல ஒரு ஸ்க்ராப் இருக்குது. சரி, அந்த ஸ்க்ராப்லேயாச்சும் எதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நம்ம எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோம்னு நினைக்குமோ அந்த இடத்துலலாம் சம்பவம் ஆயினே இருக்குது. இந்த ஸ்க்ராப்லேயாச்சும் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். சரி, உள்ளே போயிட்டு யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். அப்பாடா, ஸ்க்ராப்புக்குள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்போம்மா. வேணாம், உள்ளே போயிட்டு வேறு யார்ட்டாச்சும் கேட்போம். என்னடா இது, துருப்பிடிச்ச பீரிங்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. என்ன மாதிரியான ஸ்க்ராப்பாக இருக்கும் இது? ரொம்ப பெரிய ஸ்க்ராப்போ? அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்குறது? இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். கேட்கலாமா வேணாமா? ஆள் பார்த்தா கொஞ்சம் வினோதமாக இருக்கிறானுங்களே. சரி, கேட்கலாம் தான் எனக்கு தோணுது. இறங்கி தான் கேட்போமே, என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம். ஐயோ, என்னடா இது? டாகா? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கார் உயரத்துக்கு டாகா? ஐயோ, ரொம்ப மோசமான விஷயமாச்சே. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஒரே கவ்வு தான். சரி, உங்கள்கிட்ட வேலை கேட்போம். ஹலோ சார், என் பேர் ஃப்ராங்க்லின். எனக்கு நல்ல காரெல்லாம் ஓட்ட தெரியும். ஏதாவது வேலை இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்களேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வேலையா? என்னையா வேலை கீழெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டு. சரி, ஃபஸ்ட்டு இடத்துல ஓனர் இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுப்போ. என்னடா அது, ஒழுங்காக சொல்ல வேண்டியதாண்டா. ஏன்டா இப்படி அடித்து சொல்கிறீங்க? சரி, டாகெலாம் வச்சுருக்கானுங்க, கடிக்க விட்டுற போகிறானுங்க. சரி, அது ஓனர்கிட்டே போய் நம்ம பேசுவோம். ஐ திங்க் இவர் தான் ஓனராக இருப்பார்னு நினைக்கிறேன். சரி, இவர்கிட்டே பேசுவோம். ஹலோ சார், என் பேர் ஃப்ராங்க்லின். எனக்கு இது மாதிரி காரெல்லாம் நல்லா ஓட்டு தருவேன். காரு லாரிலாம் ஓட்டுவேன். ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக தும்பே, வேலைலாம் நல்லாவே இருக்குதுப்பா. இந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும். உன்னால் முடியுமா? கண்டிப்பாக சார், என்னால் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எந்த இடத்துல போய்ட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரணும் மட்டும் சொல்லுங்கள். சரிப்பா, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்கு ரெடி பண்ணிவிட்டு சொல்லு. நான் உனக்கு வந்து ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். சரியா? நல்ல ஒரு பெரிய ட்ரக்காக ரெடி பண்ணுப்பா. மெட்டீரியல் எல்லாமே பெருசாக இருக்கும். கண்டிப்பாக சார், நான் ட்ரக்கை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் சார். அப்பாடா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு.
ஸோ இது நம்மளுக்கு ஏற்ற ஜாப் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரக்கு ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காசு கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ட்ரக் ரெடி பண்ணுமே. நம்ம கிட்ட போயிட்டு எங்கடா போயிட்டு ட்ரக் ரெடி பண்ணுறது, ட்ரக் ரெடி பண்ணுறதே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ட்ரக் ரெடி பண்ணது வேணாம், ட்ரக்கு ஆட்டி தான் போட போகிறோம். சரி ஃபஸ்ட்டு ட்ரக்கு எங்கே போயிட்டு ஆட்டையை போடுறது? 3 ட்ரக்கு எனக்கு முன்னாடியே போயிட்டே இருக்குது. ஆட்டையை போட்டுடலாமா? வேணாம், இதுக்கு பின்னாடி கண்டெய்னரே இல்லை. வேறு எங்கே தரோம் ஆட்டையை போடுறது? ஆட்டையை போடுற மாதிரி எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. சரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். எங்கேயாச்சும் எவனாச்சும் மாட்டானா அவனை விடவே கூடாது. அப்படியே ஆட்டையை போட்டு போயிட்டே இருக்கணும். இவன் யாரா குறுக்க கோமாளி போடா இட்ட. நானே ட்ரக்கு கிடைக்குமான்னு சரி போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஆஹா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு கிடச்சிடுச்சே. கரெக்டாக இந்த ட்ரக்கை தான் நம்ம வந்து ஆட்டையை போட போகிறோம். நல்ல வேலை, அது கரெக்டாக சிக்னலில் வேறு நிற்குது. வண்டி இப்படி ஓரமாக விட்டு ட்ரக் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான். வெளியே வர வெளியே வரேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரக்கு இந்துற எட்டப்படா எட்டப்படா. இதுக்கப்புறம் ட்ரக்கு இந்துறடி. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக ட்ரக்கு ஆட்டையை போட்டாச்சு. இப்போ அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். கிட்டத்தட்ட மொத்தம் 2 ஷிஃப்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மெட்டீரியல் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் யாருமே இல்லையே, நம்ம மட்டும்தான் எல்லா மெட்டீரியலும் ஏற்றி இறக்கணுமா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பைப்பை வந்து ஏற்றிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த பெரிய பைப்பெலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றிக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பைப் எல்லாத்தையும் ஏற்றி வச்சாச்சு. தனியாக பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அப்பாடா, இந்த பைப்பை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ராப்பில் எடுத்தும்போது சேர்க்கணும். எவ்வளோ பெரிய பைப்பு! அடடா, வண்டியோட சைட்லலாம் வர இடிக்கிற மாதிரி இருக்குது. பத்திரமா எடுத்துன்னு போய் கொடுக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிடும். ஃபஸ்ட்டு ட்ரிப்பை சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இப்போ அந்த இது குழா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம ஏற்றிட்டு போகணுமாம்மா. ஸோ கிட்டத்தட்ட 6 கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டியே நம்மளது வந்து 5 தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் 6ஐயும் ஏற்றிக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விற்கணும். அவ்வளோதான், 2 ட்ரிப்பு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு $6000 நம்மள்ட்டுக்கு கிடைக்குதுன்னா சும்மா கிடையாதுல்ல. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்துடலாம். ஸோ அப்படியே நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு கூட அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிடுவோம். அதான் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி வாங்க போகலாம். அப்போடா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ அவர்கிட்ட போய்ட்டு நின்று காசு வாங்கிட்டு வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாருன்னு அப்படியே நைஸாக கேட்டுட்டு ஒரு ஆள் பார்க்குறது நல்லா பெரிய டானு மாதிரி தான் இருக்கார். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலை ஏதாச்சும் கொடுப்பாரான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன் சார். அப்புறம் என்னோடய பேமெண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிடா தம்பி, வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன். சரி, இருந்தால் உன்னோட பேமெண்ட் எடுத்துக்கோ. ஓகே தம்பி, டே ஒரு நிமிஷம் நில்றா. உன் பேர் ஃப்ராங்க்லின் தானே? ஆமாம் சார், என் பேர் ஃப்ராங்க்லின் தான். ஓகே, நீ என்கிட்ட ஜாப் கேட்டிருந்தல, உனக்கு ஏற்ற ஒரு ஜாப் என்கிட்ட இருக்குது ஃப்ராங்க்லின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த 2 பேரை நீ போட்டு தள்ளணும். இதை போட்டு தள்ளிட்டுனா உனக்கு ஒரு பல்கான அமௌண்ட் நான் தரேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நீங்கள் பல்கான அமௌண்ட்டா? கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். யாரை மட்டும் போட்டு தள்ளணும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபோன் காலில் வரும். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏற்ற வெப்பன்ஸ் எல்லாம் நீ ரெடி பண்ணிக்கோ. ஸோ நான் எல்லாத்தையும் ஃபோன் காலில் உனக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரியா? ஆஹா, நம்மளுக்கு கார்லாம் வர கொடுத்துருக்காரே, போட்டு இந்த கார் நல்லா இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். கார் எந்த இடத்துல நிறுத்துறது? சரி ஓகே, இப்போ இந்த ஓரமாகவே நிறுத்தி வச்சிடலாம். இப்போ மேலே வேறு போகணும். அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, யாருக்கும் தெரியாத மாதிரி கார் அப்படியே கேஷுவலாக இந்த இடத்துல நிறுத்திடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எந்த இடத்துல நின்று டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது? ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த க்ரெயின் இருக்குல்ல, அந்த க்ரெயின் மேலே நின்று நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு க்ரெயின் கிட்டே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, க்ரெயின் மேலே வேக வேகமாக ஏற ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து இன்றைக்கி நைட்டு தான் நடக்குது. ஸோ நம்ம பகல்லே வந்து நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக போயிட்டு நம்ம வந்து லொக்கேஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகட்டும், இறங்கி செஞ்சு விட்டுருவோம். ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2 டார்கெட்டையும் நான் முடிச்சு விட்றணும். ஐ திங்க் நான் எதிர்பார்த்தோட ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கானுங்களே. எப்படி இவனுக்கு எல்லாரையும் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. எப்படி நான் ஒரு டார்கெட்டை அடிச்சுட்டுனா மீதி இருக்க டார்கெட்டை என்ன அட்டாக் பண்ண வந்துடுவானுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் கரெக்டாக குறி வச்சு அந்த மாஸ்க் போட்டுருவேன், நான் கதையை முடிச்சு விட்றேன். ஆனால் எனக்கு விசிபிள் அந்தளவுக்கு சரியாக வரலையே. இருந்தாலும் மறுபடியும் இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக எய்மிங் பண்ணுறேன். கரெக்டாக ஹெட்டுக்கு எய்ம் பண்ணி அடித்தா கரெக்டாக முடிஞ்சிடும். ஆனால் இன்னொருத்தரை என்னால் எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வேளை நான் மாஸ்க்கை போட்டவங்க அடித்தா இன்னொருத்தவன் ஓடி போயிடுவான்.
ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் ஐடியாவே தெரியல. சரி ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் போடுறவங்க கதையை முடிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கவங்களாம் இறங்கி போய் உள்ளே போயிட்டு செஞ்சு விட்ருவோம். அதான் கரெக்டு. போடு, கரெக்டான ஹெட் ஷாட்டு போடு. செத்ததே அவனுக்கு தெரியல. ஓகே, அந்த அளவுக்கு வேகமாக கடை நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ இப்போ கீழே இறங்கி மற்றவனுங்களை நம்ம காலி பண்ணால் போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே அலர்ட் ஆகிட்டானுங்க, சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே இந்த இடத்த விட்டு இறங்கடா ஃப்ராங்க்லினே. ஓகே, இந்த இடத்த விட்டு நான் எப்படியே கஷ்டப்பட்டு இறங்கிட்டேன். அவனுங்க எல்லாருமே அலர்ட் ஆகிட்டானுங்க. இப்போ எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எப்படியாச்சும் மறுபடியும் மேலே போயிட்டு அவனை போட்டு தள்ளியே ஆகணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ஃபெயில்ட் ஆகிட்டோம், நம்மளுக்கு கிடைக்கிற காசும் கிடைக்காது. வட கடவுளே, இன்னும் இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்கானுங்க. போடு, ஒருத்தன் விடாமல் எல்லாரையும் இங்கே நான் போட்டு தள்ளனா தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவே இந்த இடத்துல எல்லாரும் கதையும் முடிச்சாச்சு. இன்னும் இங்கே ஒரு சில பேர் தான் இருக்கானுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனுங்களை கடன்னு முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலாக என்னோடய மிஷினை பக்காவாக நான் முடிச்சிட்டேன். இதை போயிட்டு அந்த பாஸுக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஃப்ராங்க்லின் வா 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 வா, நீ வேற லெவல் நீனு. ஓகே சார், நீங்கள் சொன்ன வேலையை நான் சிறப்பாக முடிச்சிட்டேன் நான் நினைக்கிறேன். சிறப்பாக முடிச்சிட்டியா, வேற லெவலில் முடிச்சிருக்க ஃப்ராங்க்லின் நீனு. ஸோ ஆக்சுவலி அவனோட ஒட்டுமொத்த டீமையும் நீ ஒரே ஆளாக நின்று போட்டு தள்ளியிருக்க. நீ வேற லெவல் தான். நான் உனக்கு $5 million தான் தரேன்னு சொன்னேன். ஸோ உனக்கு $10 million நீ தர. என்ஜாய் பண்ணு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ராங்க்லின், நெக்ஸ்ட் ஜாப் இருக்கும்போது உன்னை கண்டிப்பாக கூப்பிட்றேன். இப்போ எப்படி பண்ணியோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஓகே சார், இப்போ நான் கிளம்புறேன். ஓகே கேஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் மறுபடியும் அவன் பணக்காரனாக மாறிட்டான். ஸோ இது மூலயமா அவனோட இழந்த சொத்து எல்லாமே மறுபடியும் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே கேஸ், ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.